அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட்ல நடக்க போற ஒரு விஷயத்தினால மண்டே நம்மளோட மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அத பத்தி வந்து இந்த வீடியோல பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல வந்து இருக்கிற பிரச்சனை வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ அதனோட விளைவா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் சில ஸ்டேட்மெண்ட் ஈரானுக்கு எதிரா குடுத்திருக்காரு. அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல டீட்டெயில்டா பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏஐனால வந்து ஐடி செக்டாருக்கு வந்து சில ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆந்த்ரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸோட டைப் போட்டாங்க. ஓப்பன் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோட டைப் போட்டாங்க. பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சேன்னு பார்த்தா, நேத்து புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ஐடி செக்டாரோட ஏடிஆர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3% அளவு நெகட்டிவா இருந்தது. அண்ட் அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ஐடி கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பேச போறோம். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்கு. அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அண்ட் வழக்கம் போல இந்த எல்லா டாபிக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு இன்ட்ரஸ்டடான டாபிக்க நீங்க பார்த்துக்கலாம். உங்களோட நேரம் வந்து பெரிய அளவுல மிச்சப்படுத்தப்படும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த வீடியோல இருக்கிற கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி கன்டென்ட்ட நீங்க கன்சியூம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் குடுங்க. அந்த லைக் என்ன என்கரேஜ் பண்ணும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து வீடியோலயே வந்து டிஸ்கஸ் பண்ணது தான். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில பெருசா எந்த டிசிஷனும் எடுக்கப்படல. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் பத்தின விஷயங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் பேசவே இல்ல. அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நேத்து வீடியோல பேசியிருந்தோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்காரன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். அத தொடர்ந்து அமெரிக்காலேருந்து ஈரானுக்கு 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்து அனுப்பியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 50 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து ஒரு வார் சிக்னல் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளார ஒரு நல்ல டீலுக்கு வந்துருங்க. அப்படி இல்லையானா, நீங்க ரொம்ப மோசமான விஷயங்கள சந்திக்க வேண்டியது இருக்கும் ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேனிக்க கிரியேட் பண்ணுச்சு. ஆனா நம்ம மார்க்கெட்ல விழுந்த அளவுக்கு இவங்க மார்க்கெட் விழல. 1/2% அளவு தான் விழுந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல ஓவர் ரியாக்ஷன் தான் நேத்து நடந்தது. அது கிளியரா தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் குடுத்திருக்காரு. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒபாமா வந்து ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூ வந்து குடுத்திருந்தாரு. அண்ட் அந்த இன்டர்வியூ தொடர்ந்து மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, ட்ரம்ப் வந்து அது உண்மைதான். நாங்க ஏலியன் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் கிமிக்கா தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? சும்மா வந்து ஒரு விளம்பரத்துக்காக பண்றாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து மார்க்கெட்ட எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணாது. ஆனா ட்ரம்ப் எந்தெந்த மாதிரியான வேலை பண்ணுவாருன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக இத நான் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம, நேத்து இந்த ஈரான் யுஎஸோட பிரச்சனை காரணமா க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, $72 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் கோல்டு பிரைஸஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, $5000 கிராஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பிரச்சனை வந்து முடியிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, கமாடிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்க தான் செய்யும். ஓவரால் எக்கனாமிக்கும் நெகட்டிவான விஷயம். நம்மளோட கம்பெனிஸ்க்கும் வந்து நெகட்டிவான விஷயம். ஏன்னா, நம்ம பெருமளவு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில இறக்குமதி தான் பண்றோம். இப்ப ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறத நிறுத்திட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்க போகுது. கூடிய சீக்கிரமே இந்த ஈரான், யுஎஸ் பிரச்சனை வந்து முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம, நேத்து அமெரிக்கால பிப்ரவரி மாசத்துக்கான 2ண்ட் வீக்கோட ஜாப்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஜாப்ஸ் டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து 2,25,000 பேருக்கு வேலை இல்லன்னு கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனா கிளைம் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 2,06,000 பேர். அதாவது எதிர்பார்த்தத விட அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ரேட் கட் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ரேட் ஹைக் ஆகுறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு, கோல்டு பிரைஸஸ்க்கு வந்து நெகட்டிவான விஷயம். அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டேட்டா வந்திருக்கு. எக்கனாமிக் டேட்டா வந்திருக்கு. அவங்களோட எக்கனாமிக் டேட்டால வந்து என்னன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஜப்பானோட பொருளாதாரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த ஒரு 20, 30 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0ல தான் மெயின்டெயின் பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே வந்து நீங்க பேங்க்குக்கு போறீங்க. ரூ. 1 கூட உங்களுக்கு வட்டியே கிடையாதுன்னு சொன்னா, எவ்வளோ லோன் வாங்கி நம்ம எவ்வளோ எவ்வளோ வியாபாரம் பண்ணுவோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாரி கடந்த 20, 30 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இல்லாம இருந்தது. அதனால தான் அவங்களோட எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நெறைய ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து லோன வந்து எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு போய் நேரா வந்து அமெரிக்காலயோ, இல்ல யூரோப்லயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு நாட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணி லாபம் வரும் இல்லைங்களா? அந்த லாபத்த வச்சு லோன அடைச்சுட்டாங்கன்னா, அவங்க வந்த லாபம் ஃபுல்லா அவங்களுக்கு வந்து லாபம் தான். சரிங்களா? கொஞ்சம் கூட அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸே கிடையாது. இத வந்து பார்த்தீங்கன்னா, கேரி ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு செக் வைக்கிற மாரி, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுங்க. அதனால நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்தப் போறோம்னு சொல்லிட்டு, கடந்த சில மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து அதிகமாக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கம்மியாகிக்கிட்டே போகுன்ற நம்பிக்கை வரதுனால அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுக்கான ஒரு டேட்டா வந்திருக்கு அமெரிக்காவில். இன்னொரு பக்கம் ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான ஒரு டேட்டா வந்திருக்கு. இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி எக்கனாமிக் டேட்டாஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து ஐடி செக்டாருக்கு நெகட்டிவாக 2 அப்டேட் வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரால் ஏஐ ஓட சிஇஓ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த சில மாதங்களில் இந்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேரில் 50% வந்து ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக்கோட கிளாட் ஏஐயோட எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆந்த்ரோபிக் வந்து இன்ஃபோசிஸோட டைப் போட்டாங்க. ஓப்பன் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட டைப் போட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஐடி செக்டாருக்கு பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தன் தூக்கிட்டு வரான். ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு போக போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டாருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரியான கம்பெனிஸோட ஷேர் வந்து நெகட்டிவாக தான் ரியாக்ட் ஆனது. காக்னிசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5%, ஆக்சென்ச்சர் வந்து 4% அளவு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருந்தது. ஏன் நம்மளோட ஐடி செக்டாரோட ஏடிஆர்ஸ் வந்து இன்ஃபோசிஸ் ஏடிஆர், விப்ரோ ஏடிஆர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3% அளவு நெகட்டிவாக இருந்தது. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி கம்பெனிஸோட நம்மளோட ஐடி கம்பெனிஸ் நல்லாவே விழுந்திருக்கு. அப்படி இருந்தும் வந்து நெகட்டிவாக இருந்தது. அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இபேம் சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. அவங்களோட Q3 கைடன்ஸ் வந்து Q4 கைடன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப வீக்காக கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு வீக்கான ஒரு கைடன்ஸை எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியே நம்ம ஊரில் ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கான்னா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் தான். அவங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி பண்ணுற அதே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வீக்காக இருக்கானுங்கன்னா இவங்களும் வீக்காக தான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ஷேரையும் வந்து போட்டு அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் வந்து உந்திருக்கு. அண்ட் நிஃப்டி ஐடி செக்டாரோட இண்டெக்ஸில் மேக்ஸிமம் பிக் லூசர்னு பார்த்தோம்னா இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் தான். சரிங்களா? அண்ட் நம்மளோட ஐடி செக்டாரோட இண்டெக்ஸ் நிஃப்டி ஐடி எடுத்துக்கிட்டோம்னா டிசிஎஸ் தவிர்த்து மற்ற எல்லா கம்பெனிஸும் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. டிசிஎஸ் கூட சொல்லிக்கிற அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை, ஒரு 7 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்னும் எத்தனை நாளைக்கு ஐடி செக்டாரில் இந்த பிரச்சனைலாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ட் நான் வீடியோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ட்ரம்ப் வந்து ஐஇஇபிஏ மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள் மேலேயும் வந்து டேக்ஸ் போட்டார். அதாவது இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஇஇபிஏ ஈபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷனில் இப்போ ஈரானுக்கும் வந்து அமெரிக்காவுக்கு சண்டையாக ஈரான் மேலே டேரிஃப் போடுறோன்னு சொன்னால் அது வந்து இந்த ஆக்ட் மூலியம் பண்ணலாம். ஆனால் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணில் படுறவங்க எல்லார் மேலேயும் வந்து டேக்ஸ் போட்டுட்டு இருந்தா இல்லையா, இதை அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு. இந்த கேஸோட தீர்ப்பு வந்து இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போகிறானுங்க. அதோட இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகுது. ஒருவேளை இந்த மாதிரி டேரிஃப் போட்டது தப்புன்னு சொல்லிட்டா இதுவரையும் அவங்க வசூல் பண்ண எல்லா டேக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கொடுக்கணும். அப்படி ரீஃபண்ட் கொடுத்தாங்கன்னா அது இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனிஸ் வந்து டேக்ஸ் கட்டியிருப்பாங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மண்டே வந்து இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எல்லாம் வந்து கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்காச்சும் ஏதாவது முடிவு எடுக்கிறாங்களா இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாய்தா கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. என்னதான் வந்து குளோபல் மார்க்கெட்டில் நெகட்டிவாக இருந்தாலும் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. காரணம் என்னென்னா நம்ம நேற்றே அடி வாங்கிட்டோம். ஸோ நம்ம நேற்று வாங்கின அடி அதிகம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓவராலாக நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைரெக்ஷன் தான், மேலே ஸ்டடியாக ஏறிட்டே போச்சு. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 26,650 கூட கிராஸ் பண்ணிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு செல் ஆஃப் வந்து 25,550 பக்கத்தில் நம்ம முடிஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அடி வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸும் வந்து பெரிய அளவில் செல் பண்ணல, டிஐஎஸ் வந்து செல் பண்ணல, ஆனால் 2 பேருமே செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ வரும் நாட்களில் நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அடுத்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் தான் இருக்குது. அட்வான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1520 ஷேராக இருக்குது. டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1620 ஷேராக இருக்குது. ஸோ வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்மளோட இண்டெக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்தது. எக்ஸப்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸு, அதே மாதிரி வந்து ஐடி இண்டெக்ஸ் மட்டும்தான் நெகட்டிவாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இன்வெஸ்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 91 ரூபாய்க்கு மேலே கிராஸ் பண்ணியிருந்தது நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி மைல்டாக ரிகவரி வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா 90 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெரிய ரிகவரி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். எப்போல்லாம் டாலர் வந்து பெரிய அளவில் விழுதோ அப்போ வந்து எஃப்ஐஎஸ் வந்து விற்கிறாங்கன்னு அர்த்தம், இந்தியன் ருப்பியை வந்து விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து இது வந்து நம்மளோட எக்கனாமிக் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு வந்தோம்னா
பிஎஸ்சியோட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது பிப்ரவரி மாதத்துல வந்து லூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி மாதம் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 33% இருந்தால் பிப்ரவரி மாதம் ஆஸ் ஆஃப் த டேட் வரையும் பார்த்தோம்னா அது 30% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஷேர்ஸ்க்கு வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் தான். பிஎஸ்சியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. அதாவது இவங்க மகேந்திரா டிராக்டர்ஸோட மல்டி இயர் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இவங்களோட பிஸ்னஸில் வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்புவோம். இன்ஜின் ஆயிலை பொறுத்தவரையும் ரெண்டு பேர் தான். ஒன்று கேஸ்ட்ரால் ஆயில், இன்னொன்று கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட், இன்னொன்று வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் விட்டுருங்க, அது வந்து கன்காலர்மேட் மாதிரி அதில் வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ப்ரிடாமினண்ட்டான ஒரு பிளேயர்ஸ். ஸோ இவங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ஒரு மைக்ரோ கேப் கம்பெனின்னு சொல்லலாம். அதை ஆர்பிபி இன்ஃப்ரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 205 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் வந்து ஒன்று கிடைச்சிருக்கு. அவங்களோட மார்க்கெட் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 390 கோடி ரூபாய் தான். ஸோ இந்த அளவுக்கு சின்ன கம்பெனி, ஆனால் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிடைச்சிருக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து டெக்ஸ்மேக்கோ ரயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. அதாவது இவங்க ஆர்விஎன்எல்லோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக்ஸ் வந்து ஆர்விஎன்எல் தான் வச்சுக்க போகிறாங்க. அதாவது 51% ஷேர்ஸ் வந்து ஆர்விஎன்எல் தான் வச்சுக்க போகிறாங்க. ஆனால் டெக்ஸ்மோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49% தான் கிடைக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்னப்பா இதில் இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் இந்த டெக்ஸ்மேக்கோ ரயில்வே இன்ஜினியரிங்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோன்னா ஒரு 5000 கோடி தான். அதே ஆர்விஎனோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோன்னா 60,000 கோடியில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சின்ன கம்பெனி கூட டைப் போடுதுன்னா, ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலயமா இந்தியாவில் ரோலிங் ஸ்டாக் பவர் ஹவுஸும் சரி, இதே மாதிரி நிறைய ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் க்ரோத்துக்கான ஒரு அடித்தளமாக இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸாக நான் சொல்ல விரும்பினது. அண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ டேட்டா வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.